மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி கைவினை களஞ்சியம் பகுதியில் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி நம்ம பேப்பர் கிராஃப்ட் ஆரிகாமி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஒரு பட்டர்ஃப்ளை எப்படி செய்யலாம், ஒரு கேட் எப்படி செய்யலாம், ஒரு டாக் எப்படி செய்யலாம், ரொம்ப ஈஸி மெத்தடில் நம்ம அதை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஒரு ஸ்கொயர் பேப்பர் தான் வேணும். ஸ்கொயர் பேப்பர் நார்மலாக நம்ம எப்பயும் நம்ம ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஹாஃபாக அதை ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பவும் இன்னொரு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணுறோம். கர்ச்சீஃப் ஃபோல்டாட்டம் பண்ணாமல் இது ஓப்பன் பண்ணி பண்ணால் தான் கரெக்டாக வரும். எப்பயுமே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு போட்டு அந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்ம கர்ச்சீஃப் ஃபோல்டாக பண்ணணும். இது டயகனல் ஃபோல்டாக எடுத்து பண்ணுறோம். ரெண்டு பக்கமும் டயகனல் ஃபோல்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பை வச்சு தான் நம்ம பட்டர்ஃப்ளை பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம க்ரெயின் பண்ணும்போது ஸ்கொயரில் பண்ணோம்ல, அதனோட ட்ரையாங்குலர் ஷேப் தான் இது பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி வரும். இந்த ஃபோல்டிங் ரொம்ப முக்கியம். இந்த ஃபோல்டிங்கை ட்ரை பண்ணிங்கன்னா வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்டிங் வரும். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஃபோல்டிங், கர்ச்சீஃபோட ஸ்டார்டிங் ஃபோல்டிங் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்டிங் பண்ணுறோம். இந்த ஃபோல்டிங் முடித்தவுடனே டயகோனல் ஃபோல்டிங் பண்ணுறோம். நான் ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறதுனால நீங்களும் ஸ்பீடாக பண்ணணுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் ரொம்ப 30 years எக்ஸ்பீரியன்ஸ், அதனால் ஸ்பீடாக பண்ணுறேன். அதனால தான் ரெண்டாவது வாட்டியும் பண்ணுறேன். அந்த ரெண்டாவது வாட்டி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் டைம் பண்ணுற டைமுக்கு வந்துடும், ஈக்குவல் ஆகிடும். இப்போ இது வரைக்கும் பண்ணிக்க பார்த்தீங்களா. இப்போ இதை ஃபோல்டிங் இந்த மாதிரி பண்ணுறோம். கொஞ்சம் சிரமப்பட்டிங்கன்னா வந்துடும். பழகிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஃபோல்டிங்கை இப்படி மடிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சிருக்கேன். இன்னொரு பண்ணி காமிக்கிறேன். இந்த ஃபோல்டிங் இருக்குல்ல, இதை இப்படி கரெக்டாக இப்படி மடிக்கிறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த ஃபோல்டிங். இதுக்கப்புறம் இந்த பேக் சைடு இருக்குது பாருங்கள், இந்த பேக் சைடை மேலே கொண்டு வரேன். மேலே கொண்டு வந்துட்டு கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக கொண்டு வந்துட்டு இதை இப்படி மேலே மடிக்கிறேன். ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வந்துடும். பொறுமையாக செஞ்சிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். நார்மல் பட்டர்ஃப்ளை. இந்த வேணால் நம்ம ஒட்டிக்கலாம். கொஞ்சமாக க்ளூ போட்டு இந்த இடத்துல ஒட்டிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பட்டர்ஃப்ளையும் யூஸ் பண்ணிக்கலாம், பேக் பட்டர்ஃப்ளையும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை இருக்குல்ல, இந்த போர்ஷன் இருக்குல்ல, இந்த போர்ஷனை நான் அப்படியே மேலே கொண்டு இதை மேலே கொண்டு இப்படி ஒட்டிடுறேன். இந்த பக்கமும் கொஞ்சம் ஃபோல்டிங் கொடுத்துறேன். இது பட்டர்ஃப்ளை ஃபோல்டிங். நமக்கு இன்னும் கொஞ்சம் இதை டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம ஐஸ் ட்ரா பண்ணிக்கலாம், மவுத் ட்ரா பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் இந்த நம்ம மடிச்சிருக்கோம்ல, அந்த போர்ஷனில் ஐஸும் மவுத்தும் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வேஸ்ட் பேப்பர் இல்லை கலர் பேப்பர் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் பீஸ் கட் பண்ணணும். பாருங்கள், இப்படி ஒரு ட்ரையாங்கிள் பீஸ் கட் பண்ணுறேன். கட் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி வீ கிடைக்கும். இதை நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப அழகான டிஃப்ரெண்ட்டான பட்டர்ஃப்ளை கிடச்சிச்சு. இது மாதிரி ஒரு 5-6 பட்டர்ஃப்ளை பண்ணி ஒரு டேக் போட்டு கயிறு போட்டு நம்ம கட்டி விட்டோம்னாக்கா ஹேங் பண்ணலாம். நமக்கு பட்டர்ஃப்ளை எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம்.
அடுத்து வேறு பார்க்கலாம். ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கிட்டேன், 2ஆக மடிச்சுக்கிட்டேன். திரும்பவும் அதை 2ஆக ட்ரையாங்கிள். இப்போ நான் மடித்தது வந்து ஸ்கொயராக மடிக்கலை, ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மடிச்சுக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் மடிச்சிருக்கிறேன். சரிங்களா? இதை வந்து கிராஸாக மடிக்கணும், 2 பக்கமும் கிராஸாக மடிக்கணும். கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஒரு லோட்டஸ் ஆட்டம் நமக்கு தெரியும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து கீழே வச்சுக்கிட்டு 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு டாகுக்கும் ஒரு கேட்டுக்கும் இதே தான் நமக்கு ஃபேஸ். பாருங்கள், 2 பக்கமும் நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன். இங்கேயும் நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன், இங்கேயும் நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வேணால் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது 2 லேயர் இருக்குன்னா 2 லேயரையும் நம்ம பேஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கமும் பேஸ்ட் பண்ணணும். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், 2 வி ஷேப் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் அதை நம்ம ஒட்டிட்டேன். இப்போது இது வந்து ஒரு கேட் அப்படின்னா கேட்டுக்கு இது 2 இயர்ஸ். ஓகேங்களா? இதை ஐஸ் ட்ரா பண்ணணும். ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு மவுத்து ட்ரா பண்ணிட்டு மீசை வச்சோம்னா நமக்கு ஒரு கேட் ரெடி, கேட்டோட ஃபேஸ் ரெடி. இதே தான் நம்ம ஒரு பிங்க் கலரில் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டோம், ட்ரையாங்கிள் ஃபோல்ட் பண்ணோம். இதை திரும்பவும் ட்ரையாங்கிள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கிராஸாக ஃபோல்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். நம்ம அந்த கேட்டுக்கும் இப்படி தான் ஃபோல்ட் பண்ணணும். திரும்ப மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணிடணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை பேஸ்ட் பண்ணிட்டோம்னாக்கா கரெக்டாக நின்றுடும். இது வந்து டாகியோட ஃபேஸ். கேட்டுக்கு வந்து இது உல்ட்டா. பாருங்கள், டாகி வந்து இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா டாகியோட ஃபேஸு. இதுவே வந்து உல்ட்டாவாக இப்படி வச்சோம்னா கேட் ஃபேஸு. ஏன்னா இந்த 2 காது தொங்குற மாதிரி இருக்குது. இது டாக் ஃபேஸ். நம்ம ஒரு கேட்டும் ஒரு டாகும் இதில் செஞ்சுருக்கிறோம். சரிங்களா? இதுக்கு பாடி வேணாலும் நம்ம விதவிதமாக பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கொயர் ஷேப்போ ஒரு சர்க்குலாக கீழே பாடி வச்சா கூட ஈஸியாக பாடி கிடச்சிரும். நம்ம 3 வெரைட்டி பண்ணியிருக்கோம். இந்த 3 வெரைட்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை பார்த்து செஞ்சு பழகிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு எங்களுக்கு அப்போ தான் தெரியும். கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. பாய். வணக்கம்.